ஆன்மீக தேசம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் ஜோதிட ஜாதக ரீதியாக கண்டிப்பாக இருக்கக்கூடிய அப்பா. அதாவது குறிப்பாக இந்த 4 ராசியில் பிறந்த அப்பாக்கள், 4 ராசியில் பிறந்தவங்க, நான் சொல்ல போகிற 4 ராசியில் பிறந்தவங்க கண்டிப்பான அப்பாவாக இருப்பாங்க. அது யாரெல்லாம் பார்ப்போம். பொதுவாக ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டால் ஆணி வேறாக இருக்கக்கூடியது அப்பா தான். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு ஹீரோ மாதிரி ஒரு அடையாளம் கொடுக்கக்கூடியது தந்தை தான். தந்தையை பார்த்து தான் ஒவ்வொரு குழந்தைகளும் தன் வாழ்வில் ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும். அப்போது தந்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் அதில் இருக்குது. இந்த விஷயம் குழந்தையின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் முன்னுதாரணத்துக்கும் தந்தையின் பங்கு மிக 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 அவசியம். ரிஷப ராசியில் வரக்கூடிய அப்பாக்கள் மிகவும் கண்டிப்பானவங்க. எப்படின்னா, ஒரு அவங்க சொல்லியாச்சுன்னா அதை மீறக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்தோடு தான் எப்போவுமே இருப்பாங்க. ரொம்ப கண்டிப்பானவங்கன்னு ஒரு உதாரணம் இருக்குது. அந்த எம்டன் மகன் படத்தில் வர நாசர் மாதிரி அந்த அளவுக்கு கண்டிப்பான அப்பாவாக இருக்கக்கூடியவங்க ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள். ரிஷப ராசியில் உள்ள அப்பாக்கள் ரூல்ஸ் நிறைய போடுவாங்க. முதல்ல அந்த ரூல்ஸ் படி தான் அந்த குழந்தைங்க இருக்குன்னு சொல்லிட்டு அதிலேயே ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அந்த ரூல்ஸ் 2 கொஞ்சம் அடி தவறக்கூடாதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்ப்பாங்க. அடுத்தபடியாக கன்னி ராசி அப்பாக்கள். இந்த கன்னி ராசி அப்பாக்கள் அப்படின்னா பாசத்தை வெளியே காட்ட மாட்டாங்க. மனசுக்குள்ளே வச்சுட்டு எப்போவுமே குருன்னு ஒரு மூஞ்சியை வச்சுட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைகள்கிட்ட வெளி தோற்றத்திலேயே அப்படியே பயப்படுத்தி வளர்க்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்குது. பொதுவாக இந்த கன்னி ராசி அப்பாக்கள்கிட்ட பிள்ளைகள் கொஞ்சம் விலகி தான் இருக்கும். எப்போவுமே இந்த சிடுமூஞ்சி மாதிரி இருக்கிறனால ரொம்ப கண்டிப்பான முறையில் இருப்பதனால பிள்ளைகள் பயந்து கிட்ட வராமலே இருக்கக்கூடிய ஒரு ராசி கன்னி ராசி. கன்னி ராசியில் உள்ள அப்பாக்கள் ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க. அடுத்தபடியாக விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியில் வர அப்பாக்கள் அப்படின்னா அவங்களுக்கு குழந்தைகள் சாதிக்கணும். எதையாவது ஒரு விளையாட்டுத்துறை இல்லைன்னா ஏதாவது ஒரு படிப்பில் முன்னுக்கு வரணும். நிறைய விஷயங்கள் அப்படியே டார்ச்சர் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க பிள்ளைகளுக்கு. ஏதாவது ஒரு வழியில் பிள்ளைகள் ஏதாவது ஒரு வழியில் முன்னுக்கு வரணும். ஏதாவது ஒரு வழியில் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சாதிக்கணும். இந்த மைண்டு அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். விருச்சிக ராசி அப்பாக்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கேட்டகரி எடுப்பாங்க மனசுக்குள்ளே. அந்த கேட்டகரியில் அவங்க குழந்தைய படித்து முன்னுக்கு வர வேண்டும். இவங்க தீர்மானிக்கப்பட்ட ஒரு சட்டத்துக்குள்ளே குழந்தை இருக்கணும்னு நினைப்பாங்க. அதிலே மும்முரமாக இருப்பாங்க. அதில் மாறவே மாட்டாங்க. அடுத்தபடியாக மகர ராசி. மகர ராசி அப்பாக்களை பொறுத்த வரைக்கும் தன்னை போல் இருக்கணும். அந்த ஒரு மைண்டு எண்ணம் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். என்னை போல் என் குழந்தையும் வளரணும்னு ஒரு மைண்டு எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நீதிமானாக இருந்தாலும் சரி, ஒரு பொருள் அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய ஒரு தன்மையோடு இருந்தாலும் சரி, இன்னும் படிப்புலேயும் சரி, விளையாட்டுத்துறையிலும் சரி, எந்த துறையில் இருந்தாலும் அவங்க எதில் ஜொலிக்காங்களோ அதே மாதிரி அந்த குழந்தையும் வளரணும்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் போடுவாங்க. ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க. அப்போது 4 ராசி நான் சொன்னேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேருக்கு நிறைய சந்தேகங்கள் எல்லாம் நான் சொன்ன விஷயங்கள் சரியாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணலாம், தப்பாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஏதுவாக இருக்கும். இன்னொரு ஆன்மீக ஜோதிட வீடியோவில் சந்திப்போம். ஓம் நம சிவாய.